ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பெல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரியும் ட்ரெயின் இன்ஜினியர் கேட்டகரியும் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 30,000 உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்லில் இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஆதார் கார்டு நம்பர்லேருந்து உங்களோட நேம்லேருந்து உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ஜெண்டர் கேட்டகரி இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வந்து பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டர் காப்பியை தான் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஜெராக்ஸில் வந்து கீழே வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர்னு கொடுத்து இங்கே பெங்களூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து 30 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து அந்த போஸ்டல் கவர் என்வலப் கவரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்காங்க பற்றில அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து இதில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்டினரி போஸ்ட்லையும் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் வழியாகவும் நீங்கள் வந்து இதுக்கு சென்ட் பண்ணலாம். 30 ஏப்ரல் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ₹472 வந்து ஃபீஸு. ட்ரெயின் இன்ஜினியருக்கு வந்து பாருங்கள் ₹177 வந்து உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அந்த பிரிண்ட் அவுட் வரும் அந்த ரிசிப்ட்டு. அதை வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான ரிசிப்ட்டுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேகன்சியுமே வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு 40,000 இருக்கும். செகண்ட் இயர் வந்து 45,000 தேர்ட் இயர் வந்து 50,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கு பெங்களூர் லொக்கேஷனில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி ட்ரெயின் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏரோநாட்டிக்கலுக்கும் உங்களுக்கு ஏரோஸ்பேஸ் கேட்டகரிக்கும் போஸ்டிங் இருக்குது. ஸோ இதுக்குமே ஃபஸ்ட் இயர் வந்து 30,000 செகண்ட் இயர் வந்து 35,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அது இல்லாமல் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ இல்லைனா டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏரோநாட்டிக்கலுக்கு வந்து பாருங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜாபோட ப்ரொஃபைலுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் இருக்குன்னா ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் 85% ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து ஒரு 15% ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் இதுக்கான இன்டர்வியூ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து ட்ரெயின் இன்ஜினியர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் வந்து இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்ரெயின் இன்ஜினியர் கேட்டகரிக்கு மட்டும். ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் ஆல்ரெடி நான் சொன்ன பற்றில அதே மாதிரி தான் உங்களுக்கு வெப்சைட்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இல்லைனா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கான லிங்க்ஸுமே வந்து கொடுக்குறேன். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான ரெசிப்ட் எல்லாம் இணைச்சு நான் சொன்ன மாதிரி ஆர்டினரி போஸ்ட் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஏதாவது கொரீஸ் இருக்குன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து இருக்குது.
இந்த நம்பருக்கு இமெயில் கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.